உலகத்திலேயே முதல் முறையாக 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் மற்றும் இளம் பருவத்தினர் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு ஆஸ்திரேலியா கடுமையான தடை விதித்துள்ளது. இந்த சட்டம் எப்போது அமலுக்கு வருகிறது? இதன் நோக்கம் என்ன? மீறினால் என்ன அபராதம்? பார்க்கலாம். உலகிலேயே முதல் முறையாக 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் மற்றும் இளம் பருவத்தினர் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கும் கடுமையான சட்டம் ஆஸ்திரேலியாவில் டிசம்பர் 10 முதல் முழுமையாக அமலுக்கு வந்துள்ளது. இந்திய நேரப்படி டிசம்பர் 9 நண்பகலுக்கு முன்னரே ஆஸ்திரேலியாவில் இந்த சட்ட அமலாக்க நடவடிக்கைகள் தொடங்கிவிட்டன. ஆஸ்திரேலியா பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் இந்த உத்தரவை அறிவித்தார். சிறுவர்களை அடிமையாக்கும் அல்காரிதம்கள், ஆன்லைன் குற்றவாளிகள், இணைய கொடுமைகள் மற்றும் மனநல சவால்கள் ஆகியவற்றிலிருந்து பாதுகாக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், யூடியூப், எக்ஸ், ஸ்னாப்சாட், ரெடிட், ட்விட்ச், கிக், த்ரெட்ஸ் உள்ளிட்ட 10 முக்கிய சமூக ஊடக தளங்களில் 16 வயதுக்கு குறைவான சிறுவர்கள் கணக்குகளை உருவாக்கவோ அல்லது வைத்திருக்கவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது. பெற்றோர் சம்மதம் தெரிவித்தாலும் இந்த தடை நீக்கப்படாது. இந்த உத்தரவை பின்பற்ற தவறும் சமூக ஊடக நிறுவனங்களுக்கு 49.5 மில்லியன் ஆஸ்திரேலிய டாலர்கள் வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும் அரசு எச்சரித்துள்ளது. 2024 நவம்பர் 28 அன்று இயற்றப்பட்ட இந்த சட்டத்தை அமல்படுத்த நிறுவனங்களுக்கு அளிக்கப்பட்ட அவகாசம் முடிவடைந்ததை தொடர்ந்து இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது. டிசம்பர் 10 முதல் சமூக ஊடக தளங்கள் 16 வயதுக்குட்பட்ட பயனாளர்களின் கணக்குகளை செயலிழக்க செய்ய வேண்டும். இதற்காக செயற்கை நுண்ணறிவு, முக அடையாளம் மற்றும் பயனாளர் நடத்தை பகுப்பாய்வு போன்ற நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பயனாளர்களின் வயதை சரிபார்க்க வேண்டும் என்று அரசு வலியுறுத்தியுள்ளது. பயனாளரின் அடையாள அட்டையை கேட்பது மட்டும் வயதை உறுதிப்படுத்த போதுமானதல்ல என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மெட்டா நிறுவனத்தின் தளங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், த்ரெட்ஸ் போன்றவை டிசம்பர் 4 முதலே 16 வயதுக்குட்பட்டோரின் கணக்குகளை நீக்க தொடங்கிவிட்டன. ஸ்னாப்சாட் நிறுவனம் பயனாளிகளின் 16 வயது முடியும் வரை கணக்குகளை தற்காலிகமாக முடக்கி வைப்பதாக அறிவித்துள்ளது. இந்த தடை குறித்து யூடியூப் போன்ற சில நிறுவனங்கள் இது அவசர கால சட்டம் என்றும் குழந்தைகளை போதுமான அளவில் பாதுகாக்காது என்றும் விமர்சித்துள்ளன. மேலும் இந்த சட்டம் சிறுவர்களின் சுதந்திரத்தை பாதிக்கும் என்றும் சில இளம் பருவத்தினரை டார்க் வெப் போன்ற தவறான வழிகளுக்கு இட்டு செல்லக்கூடும் என்றும் சமூக ஆர்வலர்கள் மத்தியிலும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன.